சூப்பராட்டு சாப்பிட்டாட்டு எம்மியாக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்னென்னா முட்டை வச்சு கோதுமை வச்சு பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாட்டு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, நைட்டு டின்னர் 3மே வரும் பாருங்கள். அம்மா மகள் சேனலில் அக்னி சமையலில் ஸ்நாக்ஸ் வரும் பாருங்கள். வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாருமே பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் சட்டுன்னு பண்ணிடலாம் 10 நிமிஷத்தில். அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இட்லி மாவு, தோசை மாவுலன்னு கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுங்க. 1.5 கப்பு தண்ணி எடுக்கணுங்க. 1 கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பு ஊற்றணும். கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு. இதே அளவில் எடுத்துக்கோங்க. காணலன்னா அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாங்க. ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல விஸ்க் வச்சு அல்லது ஒரு கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு அப்புறமாட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கிடலாம். இந்த தண்ணியிலே நம்ம கரைச்சி எடுத்துடணுங்க. ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா கட்டி கட்டியாக கிடக்கும், கரையாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம கரண்டியை போட்டு கரைச்சாச்சுன்னா சீக்கிரம் கரையாது. ஒரு விஸ்க் வச்சு கரைச்சிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். நல்லா கரைச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி கரைச்சி விடணும். நல்லா சூப்பராக கரைஞ்சிருச்சு. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் நம்ம ஊற்றுது இல்லைங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கிடலாங்க. ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். 4 முட்டையும் உடச்சி எடுத்துக்கலாம். வெயில் காலமாக இருந்ததுன்னா பார்த்து உடச்சி ஊற்றுக்காங்க. முட்டை வந்து கலங்கியிருக்கும். அப்பப்போ வாங்கி 2 நாளில் 3 நாளில் காலி பண்ணிடணும். ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது. ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலங்கிருங்க முட்டை வந்து. வெயில் ரொம்ப அடிக்கி. அதுக்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சிங்கன்னா கெட்டு போகாதுங்க. இப்போ 10 நாளைக்கு வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் கருவை தட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. நல்லா அடிச்சாச்சுங்க. இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், சின்ன வெங்காயம் மட்டும் 1 வெங்காயம், தக்காளி 1 தக்காளிங்க, சின்ன தக்காளி 1 தக்காளி. உங்களுக்கு மாவு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் சின்ன பவுலுக்கு 1 பவுல் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகாங்க, ஒரு சின்ன கேப்சிகத்தில் பாதி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை, உப்புங்க. உப்பு முட்டைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் தோசை தவால மாவை ஆட் பண்ணிடலாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை தவாவில் ஊற்றிடலாம். அப்படியே ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ கல் ஹீட் ஆகட்டும்.
அப்படியே எண்ணெய் தடவிடலாம். தோசை தவா, கடாய் எதுலனாலும் பண்ணிடலாங்க. கடாய் இருந்துன்னா கடாயில் வச்சு பண்ணுங்கள். கல் ஹீட் ஆயிடுச்சு, மாவு ஆட் பண்ணிடலாம். அப்படியே மாவு ஆட் பண்ணிடலாங்க. ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணுங்க. கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அப்படியே லேசாக கிளறி கொடுத்துட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இதுக்கு மேலே நம்ம முட்டையை ஆட் பண்ணிடணும். அப்படியே ஒரு கரண்டி கோரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் வரதை நம்ம அப்படியே கோரி ஊற்றிடணும். வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. எல்லா இடமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் முட்டை கோரி அப்படியே வச்சிடணும். ஒரு கரண்டி ஊற்றினா போகிறோம். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். வா, சூப்பருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு பக்கமும். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சூப்பருங்க. அப்படியே எண்ணெய் தடவிடலாம். அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றி விட்டு ரேஸாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம மேலே வந்து முட்டை கோரி ஊற்றிக்கலாம். இங்கே கோதுமை மாவு தான் இல்லை, மைதா மாவுலேயும் பண்ணலாம். நான் கோதுமை மாவில் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி ஓரத்துலலாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எந்த புறமும் நம்ம மேலே கோரி வச்சுக்கலாம். அப்படியே மேலே கோரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக தயாராகிருங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பருங்க. மிச்சருக்கதும் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பண்ணியாச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட். சூப்பராட்டு சாப்பிட்டாட்டு எம்மியாக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. அட்டகாசமாட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு, விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா, சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. வெறும் கோதுமை மாவு தோசைன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். இது ரொம்ப முட்டை ஊற்றிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.